வணக்கம் மாணவர்களே. இப்போ பார்க்குறது ஒரு டிஎன்பிஎஸ்சி சமூகம் தான் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வணிகர் ஒருவர் நோட்டு புத்தகம் விற்பதன் மூலம் ரூபாய் 5 லாபமும், பேனா ஒன்று விற்பதன் மூலம் ரூபாய் 2 நட்டமும் அடைகிறார். 20 புத்தகங்கள் விற்ற நாளில் லாப நட்டம் ஏதுமின்றி இருந்தார் எனில் அன்று அவர் விற்ற பேனாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம குழப்பற மாதிரி இருக்கலாம், ஆனால் மிக எளிதான ஒன்று தான். பாருங்கள், அன்னைக்கு தேதியில் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, லாப நட்டம் ரெண்டும் சேர்ந்தால் 0. அன்றைக்கி எவ்வளோ விற்றுருக்கிறார் அப்படின்னா 20 புத்தகம் வச்சுருக்கிறாரு, 20 புத்தகம் விற்றுருக்கிறாரு. அப்போ அதனுடைய லாபம் 20 × 5 100 ரூபாய். அப்புறமா பேனாவோட விற்பனையில் நட்டம் -100. ஏன்னா அன்னைக்கு கணக்குக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, அதனால் ஏன்னா 2 ஈவனாக இருக்கணும். அப்போ ஒரு பேனா விற்பனையுடைய விற்றா எவ்வளோ நட்டமாகனா ரூபாய் 2 அப்படின்னா விற்ற பேனாக்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தா 100 × 2 = 50. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை 50.